அவளை உன் வீட்டுக்கு வர சொல்லு. அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. அவளுக்கே தெரியாம ஏதாவது மருந்து கலந்து குடுத்துரு. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? நீ பேசுற பேச்சுக்கு இங்க இருக்கிற கல் எடுத்து தலையிலே போடலாம்னு தோணுது. விஜயாவுக்கு மனோஜ் மேல சந்தேகம் வந்துடுது. ரோஹிணி வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு. அதனால என்ன பண்றா, அவ ஃப்ரெண்டு பார்வதிய வர சொல்றா. பார்வதி ரோஹிணிய வீட்டுக்கு வர சொல்லு, நீ சொன்னா வருவா, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, அந்த சாப்பாட்டுல கருக்கலையிறதுக்கு மருந்து வச்சிரு அப்படின்னு விஜயா பார்வதிட்ட சொல்றா. கேட்ட பார்வதி பத்ரகாளி மாதிரி மாறி விஜயாவை அடிக்க போயிடுறா. இங்க இருந்த கல்லு இருந்துச்சு, ஏதாவது மண்டையை உடைச்சிருந்தேன். என்ன மனுஷி நீ? உன் வீட்டு குழந்தையவே நீ அழிக்க பாக்குறியா? உனக்குலாம் எப்படி கடவுள் 3 குழந்தைய கொடுத்தாரு அப்படின்னு பார்வதி ஆவேசமாயி விஜயாவை அடிக்கவே போயிடுறா. பயந்து போற விஜயா, என்ன ஊர் உலகத்துல நடக்காதா என்ன? இத கேட்ட பார்வதி, நானும் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், இனிமே என் வீட்டு பக்கம் நீயும் வந்துடாத, இவ்வளவு தரங்கட்ட பொம்பளையா நீ, சீ நாய அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிடுறா.